பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பழனி நேரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர்கிட்ட விசாரிக்கிறாப்புல. ஒரு விசாரணைய போட்டு விடுறாப்புல. ஏன்னா, நம்ம முத்துவேலும், கதிரும் ஒண்ணா கார்ல வந்தாங்க அப்படிங்கிறத சக்திவேல் இப்ப வீட்ல சொன்னாரு இல்லையா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கதிர்கிட்ட போட்டு வாங்குறாப்புல. கதிரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேதோ பொய் சொல்லி சமாளிக்கிறாப்புல. ஆனா, பழனி வந்து இவன் ஏதோ மறைக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. கொஞ்ச நேரத்துல ராஜி அங்க வராப்புல. ராஜிக்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாப்புல. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா வந்து சொல்ல மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதியும், பாண்டியனும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன உட்கார வச்சு அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா சரவணன். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம சரவணன் கேட்குற மாதிரி தெரியல. நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அஞ்சலியே வந்து நம்ம சரவணன்கிட்ட ஃபோன் பண்ணி, "நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உன் ஒய்ஃப் வந்து உண்மை தான் சொல்லியிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா இதுக்கப்புறம் என்ன செய்ய போற? இதுக்கப்புறம் நீ உன் மனைவியோட சேர்ந்துருவ. என்னைய கழட்டி விட்டுருவல்ல" அப்படிங்கிற மாதிரி பேச, "அப்படியெல்லாம் உன்னைய நான் விட்டுற மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சரவணன் பேசிக்கிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ராஜி கேட்டர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜி கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே கதிரும் பின்னாடியே வர, "என்ன பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, நம்ம ராஜியும் இந்த விஷயத்த சொல்ல, "அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நான் அண்ணங்கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லி ராஜிய போக சொல்லிட்டு, நம்ம சரவணன்கிட்ட வந்து கதிர் பேசுனா, நம்ம சரவணன் உண்மைய சொல்ல மாட்டேங்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.